தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் ஐயம்பேட்டை கிளை மற்றும் சக்கரப்பள்ளி கிளை சார்பாக மது மற்றும் கஞ்சா போன்ற போதைப் பழக்கங்களுக்கு எதிராக போதை ஒழிப்பு பேரணி நடைபெற்றது. தஞ்சை வடக்கு மாவட்ட துணைச் செயலாளர் ஆயுப்கான் தலைமையில் நடைபெற்ற இப்பேரணியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாவட்ட பேச்சாளர்கள் முகமது கவுஸ் ஷேக், தாவூத் ஆத் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இப்பேரணியில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கையில் போதை ஒழிப்பு பதாகைகளுடன் கண்டன முழக்கம் இட்டு ஐயம்பேட்டை முக்கிய வீதிகள் வழியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் காட்டூர் சாலையில் அணைக்கும் கரங்கள் என்ற பெயரில் மனநல காப்பகம் செயல்பட்டு வருகிறது. இக்காப்பகத்தில் 80க்கும் மேற்பட்ட குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உள்ளனர். இந்நிலையில் மனநலம் காப்பகத்தில் சிகிச்சை பெற்று வரும் கொடுமுடி பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவருக்கும் தஞ்சாவூர் பகுதியைச் சேர்ந்த அஸ்வின் என்பவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர். இதனையடுத்து மனநல காப்பக பணியாளர்கள் தங்கராஜை மீட்டு ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து இச்சம்பவம் தொடர்பாக ராசிபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள வெம்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் குருசாமி. இவர் சாலை பணியாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இவர் தனது இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்புவதற்காக பந்தல்குடியை நோக்கி தூத்துக்குடி மதுரை தேசிய 4 வழிச்சாலையில் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது உடன்குடியில் இருந்து சென்னை நோக்கி ஆறுமுகம் மற்றும் அவரது தம்பி லட்சுமி சங்கர் ஆகியோர் காரில் வேகமாக வந்துள்ளனர். அப்போது தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த குருசாமி திடீரென எதிர்பாராத விதமாக வலது பக்கம் திரும்ப முயற்சித்துள்ளார். இதனை சற்றும் எதிர்பாராத ஆறுமுகம் குருசாமி மீது மோதி விடாமல் இருக்க வாகனத்தை நிறுத்த முயற்சித்துள்ளார். ஆனால் அதற்குள் ஆறுமுகத்தின் கார் குருசாமியின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் குருசாமி தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாசர்பட்டி காவல்துறையினர் குருசாமியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக எட்டயபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக காரை ஓட்டி வந்த ஆறுமுகம் மற்றும் அவரது தம்பி லட்சுமி சங்கர் ஆகியோரிடம் மாசர்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு வார்டுகளில் வடகிழக்கு பருவமழையின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சாலை ஓரங்களில் உள்ள செடிகொடிகள் மற்றும் குப்பைகளை அகற்றும் பணி பேரூராட்சி மன்ற தூய்மை காவலர்களால் நடைபெற்றது. இப்பணியினை பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி பார்வையிட்டார். இதில் துணைத் தலைவர் ராஜேஸ்வரி மணிமாறன், பேரூராட்சி துப்புரவு ஆய்வாளர் துரைராஜ் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி மணப்பாறை 4 வழிச்சாலையில் மணப்பாறையில் இருந்து மதுரை மாவட்டம் வேலூர் பகுதிக்கு கிரானைட்கள் ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் துவரங்குறிச்சி அருகே ஓட்டுநர் லாரியை தேநீர் அருந்துவதற்காக மணப்பாறை பாலம் அருகில் நிறுத்தியுள்ளார். அப்போது கிளீனர் லாரியின் டயர்கள் சரியாக உள்ளதா என சரிபார்த்துக் கொண்டிருந்த போது அதே வழியில் செந்துறையில் இருந்து மதுரைக்கு மணல் ஏற்றி சென்ற லாரி கிரானைட் லாரி மீது மோதியதில் கிளீனர் பாண்டியன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த துவரங்குறிச்சி போலீசார் பாண்டியனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து துவரங்குறிச்சி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தமிழ்நாடு முத்தரையர் சங்கம் மற்றும் சிவகங்கை மாவட்டம் முத்தரையர் கல்வி வளர்ச்சிக் குழு சார்பாக 2023-24 கல்வியாண்டிற்கான முத்தரையர் கல்வி பரிசளிப்பு விழா காரைக்குடி கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். மேலும் சிவகங்கை மாவட்ட முத்தரையர் கல்வி வளர்ச்சிக் குழுவிற்கு 50,000 ரூபாய் நிதி வழங்கினார். 2023-24 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிவகங்கை மாவட்ட முத்தரையர் கல்வி வளர்ச்சி குழுவின் சார்பாக பரிசுகளை வழங்கி அந்த மாணவ மாணவிகளை பாராட்டும் விழா இன்று காரைக்குடி கண்ணதாசன் மணி மண்டபத்தில் மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இந்த விழாவில் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெருமகனார் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி அவர்களை பாராட்டினார்கள்.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்தவர்கள் இசக்கி முத்து மருது காளீஸ்வரி தம்பதியினர். இவர்களது மூத்த மகன் அருண் கார்த்திக் 1ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். சிறு வயதில் இருந்தே ஓடி விளையாடுவதில் தன் மகனுக்கு திறமையும் ஆர்வமும் இருப்பதை பார்த்து இசக்கி முத்து தனியார் விளையாட்டு கிளப்பின் பயிற்சியாளர் வடிவேல்குமாரிடம் பயிற்சிக்கு அனுப்பியுள்ளார். இந்நிலையில் சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் நிற்காமல் தொடர்ச்சியாக ஓடும் திறன் பெற்றதும் உலக சாதனை நிகழ்த்த முடிவு செய்துள்ளார். அதன்படி தனியார் கல்லூரியின் விளையாட்டு மைதானத்தில் நோபல் உலக சாதனை அமைப்பின் பிரதிநிதிகள் முன்னிலையில் ஓடத் தொடங்கிய சிறுவன் அருண் கார்த்திக் பள்ளி மைதானத்தை தொடர்ச்சியாக 2 மணி நேரம் 43 முறை சுற்றி புதிய உலக சாதனை நிகழ்த்தினார். இவரது சாதனையை ஏற்றுக்கொண்ட அந்த அமைப்பின் பிரதிநிதிகள் சாதனை படைத்ததற்கான பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை சிறுவனுக்கு வழங்கி பாராட்டினர். இந்த உலக சாதனையை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். அருண் கார்த்திக் என்ற தம்பி இப்போ அவருக்கு 5 வயசு, 1ஆம் கிளாஸ் தான் படிச்சுட்டு இருக்கிறாரு. அவர் என்னன்னா இப்போ நோபல் பிரைஸுக்காக 2 மணி நேரம் நிற்காம ஓடி அதை சாதனை பண்ணி இப்போ அச்சீவ் பண்ணி நோபல் பிரைஸில் அவார்டெலாம் வாங்கியிருக்கிறாரு. சரியா, இப்போ அவர் என்னன்னா ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணார். இதை அப்போதுலேருந்து ரெகுலராகவே இந்த கிரவுண்டில் தான், நம்ம ராஜபாளையம் ராஜூஸ் காலேஜ் கிரவுண்டில் தான் ரெகுலராகவே ஒரு 5:45 5:30க்கெல்லாம் அவர் ஸ்டார்ட் பண்ணிடுவார். டெய்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் விடாமுயற்சியில் அவர் ஓடிட்டே இருப்பார் எப்பயுமே. சரியா, இப்போ 5 மாதத்துக்கு அப்புறம் நோபல் ப்ரைஸ் நம்ம ஒரு அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி அவர்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது, அதை நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அதை பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நாளில் அதை அவர் அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு. மயிலாடுதுறையில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்கம் சார்பில் சுகாதார ஓக்குநர்கள், தூய்மை காவலர்கள் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் ஒருங்கிணைப்பு மற்றும் கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட செயலாளர் தமிழ்மலர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சங்கத்தின் மாநில நிர்வாகக் குழு உறுப்பினர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், ஊராட்சி சுகாதார ஊக்குநர்களுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இயக்குநர் அறிவித்த மாத ஊதியம் 2000 ரூபாயை ஜனவரி மாதம் முதல் உடனடியாக வழங்க வேண்டும். சுகாதார ஊக்குநர்கள், துப்புரவு பணியாளர்கள், தூய்மை காவலர்கள் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு தொழிலாளர் சட்ட அரசாணை 20 படி குறைந்தபட்ச ஊதியத்தை அறிவித்து நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே கள்ளக்குடி மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் சோமசுந்தரம். இவர் அப்பகுதியில் உள்ள கோவிலில் பூசாரியாக உள்ளார். மேலும் 10க்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் அவரது வீட்டிற்கு வெளியே ஆடுகளை கட்டி வைத்திருந்துள்ளார். இதனைக் கண்ட மர்ம நபர்கள் 2 ஆடுகளை திருடிச் சென்றுள்ளனர். இச்சம்பவம் அருகில் இருந்த கார் பழுது பார்க்கும் பட்டறையில் உள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதுகுறித்து சோமசுந்தரம் சமயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பெயரில் சமயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் கலைஞரின் 100 விழா பேச்சுப் போட்டி அரியலூர் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு போட்டியினை தொடங்கி வைத்தார். இதில் கலைஞரை பற்றி 10 தலைப்புகளின் கீழ் பேச்சுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சிவசங்கர், போட்டிகளுக்கு கலைஞரையே உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக அரசின் தலைமை கொறடா கோவி செழியன் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிகளை ஆய்வு செய்து அதன் பாதுகாப்பு தன்மையை உறுதி செய்யும்படி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன் பெயரில் நீலகிரி மாவட்டம் உதகை ப்ளூ மவுண்டன் பகுதியில் உள்ள அரசு மகப்பேறு மருத்துவமனையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் NS நிஷா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது உதவி இருப்பிட மருத்துவ அலுவலர் மருத்துவர் வினோத், மாவட்ட கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் தங்கவேல், நகர காவல்துறை கண்காணிப்பாளர் யசோதா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். திருநெல்வேலியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியன் மகன் மகாராஜன். இவர் உடன்குடி அனல் மின் நிலைய திட்டப்பணிகளில் பணிபுரிந்து வந்தார். அதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள 4 நாடு மூளை கிணறு பகுதியைச் சேர்ந்த சேகர் மகன் வனம் மேஸ்திரி வேலை செய்து வந்தார். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொருவரை அழைத்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் குலசேகரப்பட்டினம் பகுதிக்கு மேஸ்திரி வேலைக்கு சென்றுள்ளார். அப்போது இவர்கள் சென்ற இருசக்கர வாகனமும் மகாராஜன் சென்ற இருசக்கர வாகனமும் திருச்செந்தூர் அருகே உள்ள கல்லாமொழி பகுதியில் கிழக்கு கடற்கரை சாலையில் வந்து கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதியது. இதில் 2 வாகனங்களும் தூக்கி வீசப்பட்டது. இந்த விபத்தில் மகாராஜன் மற்றும் வனம் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர்.
பலத்துடன் வந்த மற்றொருவர் படுகாயமடைந்தார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இறந்தவர்கள் உடலை மீட்டு திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து படுகாயமடைந்த மற்றவரை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான சிலம்பு கலையை மீட்டெடுக்கும் வகையில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் 769 மாணவ மாணவிகள் ஒரே இடத்தில் நின்று இடைவிடாது 1 மணி நேரம் சிலம்பம் சுற்றி அசத்தினர். முன்னதாக இந்த உலக சாதனை நிகழ்ச்சியை சிவகாசி மேயர் சங்கீதா தொடங்கி வைத்து மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்தினார். மாணவ மாணவிகளின் இந்த சாதனை தமிழன் புக் ஆஃப் ரெக்கார்டில் உலக சாதனை நிகழ்வாக பதிவு செய்யப்பட்டு பங்கேற்ற அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி ஒன்றியத்தில் உள்ள தெக்குப்பட்டு ஊராட்சியில் உள்ள ஏரியில் மண் எடுக்கும் டிப்பர் லாரியை சிறைப்பிடித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விவசாய பயன்பாட்டிற்கும் மண்பாசனம் செய்வதற்கும் மட்டுமே மண் எடுக்க வேண்டும், வேறு வேலைகளுக்கு மண் எடுக்கக்கூடாது, இது விற்பனைக்கு அல்ல என்று கூறினர். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வருவாய்த்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக பரவலாக சாரல் மழை பெய்ததால் இதமான காலநிலை நிலவி வருகிறது. இந்நிலையில் விடுமுறை நாட்களான நேற்றும் இன்றும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உட்பட பல மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் உதகையில் குவிந்துள்ளனர். இவர்கள் உதகை படகு இல்லத்தில் குழந்தைகளுடன் குடும்பமாக சவாரி செய்து மகிழ்ந்தனர். இதேபோல் தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா உட்பட அனைத்து சுற்றுலா ஸ்தலங்களிலும் சுற்றுலாப் பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. 2 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் உள்ளூர் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடியில் மாவட்ட ஜிம்னாஸ்டிக் கழகம் சார்பில் மாநில மற்றும் தேசிய அளவிலான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் வீரர்களை கலந்து கொள்ள வைக்கும் வகையில் மாவட்ட அளவிலான ஜிம்னாஸ்டிக் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் 100க்கும் மேற்பட்ட ஜிம்னாஸ்டிக் வீரர்கள் கலந்து கொண்டு ரப்பர் போன்று தங்கள் உடலை வளைத்து ஜிம்னாஸ்டிக் சாகசம் செய்து தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்ற மாணவியருக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுக் கோப்பைகள் வழங்கப்பட்டது. இதுகுறித்து பேசிய மாணவர்கள் தேசிய அளவிலான போட்டி மற்றும் ஒலிம்பிக் உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கம் பெறுவதை லட்சியமாக கொண்டு பயிற்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர். நம்ம இப்போ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜிம்னாஸ்டிக் காம்படிஷன் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வர 31/1 நம்ம சென்னையில் வச்சு ஸ்டேட் லெவல் ஜிம்னாஸ்டிக் காம்படிஷன் நடக்குது. ஸோ அதுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்டில் வின் பண்ணுறவங்க வந்து ஸ்டேட் லெவலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்த ஸ்டேட் லெவலில் வின் பண்ணுறவங்க வந்து அடுத்த நெக்ஸ்ட் லெவல் நேஷனல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு முயற்சி தான் இது. ஸோ நம்ம பிள்ளைங்க ஆல்ரெடி ஸ்டேட் லெவல் வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக நேஷனல் வரைக்கும் அச்சீவ் பண்ணுவாங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். திருவாரூரில் தனியார் கூட்டரங்கில் ஏஐடியூசி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக தொழிலாளர் சங்கத்தின் 41வது ஆண்டு பேரவைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தை நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் பேரவையை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்பு மசோதா என்ற பெயரில் பொது விநியோக முறையை சீரழிப்பதை கண்டித்தும் பொது விநியோக முறை தொய்வின்றி தமிழகத்தில் தொடர செய்ய ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தை தனியார்மயமாக்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டது.